இந்த கூட்டணிக்குள்ள யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய வாய்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த 40% 45% வச்சிருந்த கட்சிகள் இன்னைக்கு 30க்கு வந்துட்டாங்க, 26க்கு வந்துட்டாங்க, 19க்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ 2026 கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும். தமிழ்நாடு முதலாக 4 முனை போட்டியை பார்க்க போகுது. முதலமைச்சரே பழுக்கலின்னு சொல்லிட்டாருன்னா இதை விட உதயநிதி ஸ்டாலின் யாராச்சும் அசிங்கப்படுத்த முடியுமா? தன்னுடைய சொந்த தந்தையார் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து எனக்கு பயம் ஆயிடுச்சு, என்னப்பா அது அப்பாவே பையனை ட்ரோல் பண்ண எப்படி இருக்கு, நீங்களா உதயநிதி ஸ்டாலின் ட்ரோல் பண்ணா நாங்க எதுக்கு இருக்கோம்? தினேஷ் போகத்தவங்க 100 கிராம் எக்ஸ்ட்ரா போனதுக்கு மோடி காரணம். பாரிஸ்க்கு நமக்கு ஏதோ ப்ளூடூத் வச்சு போடுற ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா. இவங்க கிட்ட அரசியல் பண்ண வேண்டிய எங்க நிலைமை நினைச்சு பாருங்க. பாவம் மக்கள் இல்லை, இங்க பாவம் பிஜேபி தான். இதே கூட்டணி கூட்டணி இருக்குது, என்டிஏ கூட்டணி அப்படியே தொடருமா? வேறு கட்சிகளும் வந்து சேருவது? இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு விஷயம் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்கன்னா, இது நான் பேசுவதாக இருக்கட்டும், அன்புமணி அண்ணன் பேசுவதாக இருக்கட்டும், ஐயா வாசன் அவர்கள் பேசுவதாக இருக்கட்டும், எல்லாருமே முதலா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத முன்னாடி வச்சிருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் நண்பர்கள்லாம், நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட். அது ஈரோட்ல நீங்க எல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. கூட்டணி ஆட்சின்னு தமிழகத்துல 70 ஆண்டு கழிச்சு ஒரு பேச்சு வருது, 70 இயர்ஸ் கழிச்சு கூட்டணி ஆட்சி. ஏன்னா எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாருடைய குரலா இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணல. முதலா கூட்டணி ஆட்சி நாம வைக்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் இதுல ஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். பாரதிய ஜனதா கட்சி இதை லீடு பண்ணலாம், ஆனாலும் எல்லா கட்சிக்கும் ஸ்டேக் இருக்கு. சோ கூட்டணி ஆட்சி நாங்க வச்சதே யோசிச்சுதான் வச்சிருக்கோம். அன்புமணி அண்ணன் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, யோசிச்சு சொல்றாரு. நான் சொல்றேன், யோசிச்சு சொல்றேன். ஜி.கே. வாசன் சொல்றாங்க, யோசிச்சு சொல்றோம். அதே போல நம்முடைய வேறு தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, ஏசி சண்முகன் சொல்றாங்க, யோசிச்சு நம்ம சொல்றோம். கூட்டணி ஆட்சி எல்லோரும் இருக்கணும், நம்பர் 1. இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சோ இந்த கூட்டணிக்குள்ள யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய வாய்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா தமிழகத்தினுடைய நிலைமை பாத்தீங்கன்னா, அந்த 40% 45% வச்சிருந்த கட்சிகள் இன்னைக்கு 30க்கு வந்துட்டாங்க, 26க்கு வந்துட்டாங்க, 19க்கு வந்துட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து டாமினன்ட் பார்ட்டி அப்படின்னு தமிழ்நாட்டுல யாரும் இல்லைங்கன்னா, டாமினன்ட் பார்ட்டினா 52%. இன்னைக்கு நீங்க தெலுங்கானா பாக்குறீங்க, மம்தா பானர்ஜி அவங்கள பாக்குறீங்க, வேற இடத்துல டாமினன்ட் பார்ட்டி ஒரே கட்சி. சின்ன கூட்டணிகள் இருந்தாலும் 52% வாக்கு ஒரு கட்சி வாங்குது. தமிழ்நாட்டுல அந்த காலம் முடிஞ்சு போச்சு. எப்ப முடிஞ்சு போச்சுன்னாங்கன்னா, புரட்சி தலைவர் ஐயாக்கு அப்புறம், புரட்சி தலைவி அம்மாக்கு அப்புறம், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு அப்புறம் அரசியல் பார்க்கக்கூடிய உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், era of dominant party is over. ஒரு கட்சி டாமினேட் பண்ற 5 வருஷம் முடிஞ்சதுங்க. இன்னைக்கு நிறைய கட்சிகள், இது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் எல்லாத்தினுடைய குரல் இருக்கணும், செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கட்டும். ஒரு தேசிய கட்சி இருந்தாலும், மாநில கட்சிகள் இருந்தாலும், ஜாதி கட்சிகள் இருந்தாலும், பிராந்திய கட்சிகள் இருந்தாலும், யார் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நலனை முன்வைக்க வேண்டும் என்றால் எல்லாரும் இன்னொருத்தருக்கு செக் அண்ட் பேலன்ஸ். அதனாலதான் எதுக்கு டைம் எடுத்து சொல்றேன் அப்படின்னாங்கன்னா, இட் இஸ் அ பிலாசபி, இட் இஸ் அ தாட். பொலிஷன் பாலிடிக்ஸ், கூட்டணி ஆட்சி என்பது தர்மமாக பார்க்கின்றோம். அதனால் என்டிஏ கூட்டணி வருகின்ற காலத்துல வலிமை பெறுமோ தவிர இறங்க. இப்ப நீங்களே யோசிங்க, இந்த கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் வெளியே போறாங்க? ஏன்னா அது கூட்டணி ஆட்சி. அண்ணாமலைக்கும் ஸ்டேக் இருக்கு, பிஜேபிக்கும் ஸ்டேக் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஸ்டேக் இருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேக் இருக்கு. கூட்டணி ஆட்சி. இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ 2026 கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும். இரண்டாவது, தமிழ்நாடு முதலாக 4 முனை போட்டியை பார்க்க போகுது. 4 முனை போட்டி. இத்தனை தமிழ்நாட்டுல 2 முனை போட்டி, அப்பப்ப 3வது முனை வரும், அப்புறம் அந்த 3வது முனையும் காணாம போயிடும், மறுபடியும் 2 முனையா தான் இருக்கும். இந்த முறை 2026 4 முனை போட்டி. அப்படின்னா எவ்வளவுக்கு அளவு போட்டிகள் அதிகமா இருக்கும், அப்பதான் நல்லவர்கள் அரசியல ஜெயிக்க முடியும். ஏன்னா 40,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏ எலெக்ஷன், 50,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க. புதியவர்கள், சமுதாய ஆர்வலர்களுக்கெல்லாம் போட்டி அதிகமா இருக்கும் போதுதான் புதியவர் அரசியல்ல வந்து ஜெயிக்க முடியும். 2 முனை போட்டியெல்லாம் நல்லவங்களுக்கு வேலையே இல்லை. அதனால 2026 என்னை பொறுத்தவரை எம்எல்ஏவா நிறைய டெக்னோகிராட்ஸை பார்ப்பீங்க, என்ஜிஓஸ் பார்ப்பீங்க, உங்களை போன்று ஒரு துறையில நிபுணம் பெற்றவங்க வருவாங்க. அது ஒரு நல்ல அற்புதமான அரசியலா இருக்கும். கட்சி ஓட்டு 40%, நான் காலிப்போலி வேணாலும் நிறுத்துவேன், அவன் தான் ஜெயிப்பான், அதெல்லாம் அங்க வேலைக்காக. எனக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல, எனக்கு இவ்வளவு, நான் பெரிய கட்சிப்பா, எனக்கு இவ்வளவு % ஓட்டு இருக்கு, நான் யாரை வேணாலும் நிறுத்தி அவன் ஜெயிப்பான், நீ அவனுக்கு ஓட்டு போடு, கட்சி சிம்பலுக்கு ஓட்டு போடு. அது நடக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். 2026 இது மாறணும், நல்லவர்களும் வரணும். நல்லவர்களுக்கு இந்த 2 பார்ட்டில இருந்து 3 பார்ட்டி 4 பார்ட்டி போகும் பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு. இவ்வளவு பிலாசபிக்கலா பார்க்கும் பொழுதுங்கன்னா, நாங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்ணித்தான் அதை நான் சொல்றேங்கன்னா, நிச்சயமாக 2026 தமிழக அரசியல்ல
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க பழுக்கல. முதலமைச்சரே பழுக்கலின்னு சொல்லிட்டாருன்னா இதை விட உதயநிதி ஸ்டாலின் யாராச்சும் அசிங்கப்படுத்த முடியுமா? தன்னுடைய சொந்த தந்தையார் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து எனக்கு பயம் ஆயிடுச்சு. என்னப்பா அது அப்பாவே பையனை ட்ரோல் பண்ண எப்படின்னு. நம்ம அரசியல்ல வந்து மாத்தி மாத்தி மீம் ட்ரோல் போட்டுக்குவோம். நீங்க முதலமைச்சரை பார்த்து அவரே உதயநிதி ஸ்டாலினை ட்ரோல் பண்றாரு. அப்புறம் நீங்களா உதயநிதி ஸ்டாலினை ட்ரோல் பண்ணா நாங்க எதுக்கு இருக்கோம்? ஸ்டாலின் ஐயா நீங்களே உதயநிதியை ட்ரோல் பண்ணா அப்ப எதுக்கு எங்க வேதானந்தன் இருக்காரு, எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் சொல்வதுங்கன்னா முதலமைச்சருக்கு உரிமை, நீங்க யார வேணாலும் முதல்ல டெப்டி சிஎம் ஆக்கிருப்பாங்க. டெப்டி சிஎம் ஆக்கினா என்ன மெசேஜ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறீங்க? முதலமைச்சராக டெப்டி சிஎம் வர்றதுக்கு தகுதி என்ன? ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கணும், பையனா இருக்கணும், கட்சியில் இருக்கணும், இத்தனை வருஷம் குடும்பத்திலே இருக்கணும். அது மக்கள் அதை பார்ப்பாங்க. இன்னைக்கு ஏன் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா எல்லாம் பிரச்சனை ஏன் ஆரம்பிக்குது? இன்னைக்கு எல்லாம் டிஎம்கே கார வந்து போஸ்ட் ஒட்டிட்டு இருக்கான். நேற்று நான் பார்த்தேன், RS பாரதியினுடைய பையன் ஒரு ட்வீட் போடுறான். நீங்களே சொல்லுங்க, நியாயமான்னு சொல்லுங்க. யாரு அந்த நம்ம தினேஷ் போகத்தவங்க 100 கிராம் எக்ஸ்ட்ரா போனதுக்கு மோடி காரணமா? அவங்க 2.5 kg, அது நார்மலா அது இன்க்ரீஸ் ஆகுது. நேத்து பிரான்ஸ் ஜெயிச்சவர் அவரு 2 kg குறைச்சிருக்காரு. அவர் ஐயா சொன்னாரு இதாங்க பிரச்சனை. 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க வேயிங் மிஷின். மார்னிங் 15 நிமிஷம் 15 நிமிஷம் எவ்வளவு முறை வேணாலும் வேயிங் பண்ணலாம். 1 முறை 2 முறை 5 முறை 10 முறை வெயிட் பண்ணலாம். அந்த 15 மினிட்ஸ் விண்டோல 50.0 கீழே வெயிட் இருக்கு. அவங்களும் முயற்சி எடுத்து சாப்பிடாம சைக்கிளிங் பண்ணி தூங்காம முடியெல்லாம் வெட்டி சட்டையெல்லாம் வெட்டி தினேஷ் போகத்தவங்க கடுமையா போராடி முயற்சி பண்ணி நம்ம கேட்ட நேரம் அந்த 15 நிமிஷம் விண்டோலையும் 100 கிராம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம CAS ஆர்பிட்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் ஆர்கியூ பண்ணிருக்கிறோம். ஹரிஷ் சால்வே அப்பியர் ஆயிருக்கிறாரு, எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இதை வந்து சம்பந்தமே இல்லாம மோடி காரணம்னா இவனுங்களை வச்சுட்டு அலுவலதான் சிரிக்கிறதா எனக்கு தெரியல, திமுக வச்சுக்கிட்டு. அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இவங்கதான் அவங்க அறிவே அவ்வளவுதான் இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் என்ன, IOC என்ன, எப்படி இதை நடத்துறாங்க, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் வேர்ல்டு தலைவர் என்ன, இன்டர்நேஷனல் ரெஃபரி வந்து வெயிட்டை செக் பண்றாங்க, அது இவங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். வேயின் இந்த வெயிட் கீழே இருந்தா யாரும் உள்ள விளையாடவே முடியாது. 2 நாள் செக் பண்றாங்க. நேத்து எக்ஸாக்ட்லி 50.49 இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனல்ஸ் அன்னைக்கு 50.1 போயிட்டாங்க. ரொம்ப துரதிருஷ்டவசமா மோடி அவங்க பேசுறாங்க, PT உஷாட்ட பேசுறாங்க, அம்மாட்ட உடனடியே எல்லா வசதி பண்ணுங்க, ஆர்கியூ பண்ணுங்க, சண்டை போடுங்க, எல்லாம் பண்ணது. இதுல திமுக காரன் வந்து இது மோடிஜி வந்து வேயிங் ஸ்கேல் இங்கிருந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாராங்க. இந்த பாரிஸ்க்கும் நமக்கு ஏதோ ப்ளூடூத் வச்சு போடுற ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா. இவங்க கிட்ட அரசியல் பண்ண வேண்டிய எங்க நிலைமை நினைச்சு பாருங்க. பாவம் மக்கள் இல்ல, இங்க பாவம் பிஜேபி தான். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.